உற்சாகமாக வச்சுக்கலாம். ஏன்னா உனக்காச்சு கடவுளுக்காச்சு டீல் உனக்கும் கடவுளுக்கும். வாழ்க்கை உனக்கும் கடவுளுக்குமான ஒரு ஒப்பந்தம் மட்டும்தான். மற்றதெல்லாம் நாடகம். நடக்கும் வாழ்வை நாடகம் என்றே அதனை விட்டுரு பாட்டு எழுதியிருப்பேன். விட்டுரு 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 அப்படின்னு பாட்டு எழுதியிருப்பேன். கருமம் விட்டுரு, மாயை விட்டுரு, அது மாதிரி எல்லாத்தையும் விட்டுரு. ஒரு யோகி ஆகும்போது எல்லாத்தையும் விட்டுருப்பான். எல்லாம் இருக்கும். சார் விட்டுன்றீங்கலாம் வச்சுக்கிறீங்களே, இங்கேவா வச்சுங்கிற பாரு மாட்டின்னு தூக்கின்னு முடியா தூக்கி பெல்ட் எல்லாம் கட்டி முதுகில் மாட்டின்னு உட்காரும் போது போயிட்டு போயிருக்கு. அப்படித்தான் உண்மை என்ன அப்படித்தான். சார் எனக்கு நீங்கள் அப்போ பணக்காரன் அவ்வளோ தூக்கி வச்சுருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பணக்காரன் பாயில் எவ்வளோ இருக்குதுன்னு பாரு. அது அந்த தேவையை நிறைவேற்றும் போது தான் நீ சாத்தியப்பட்ட, இல்லைன்னா அந்த காரியம் செய்ய முடியாது உன்னால். செக் கொடுக்குறேன் சார் மட்டும் நம்ப மாட்டான். செக்கு பாஸ் ஆகிட்ட சார் அவ்வளோ தரணும். 2 இட்லி ஒரு பூரி சாப்பிட்ணும். நீ என்ன வேணா 100 ரூபாயோ 150 ரூபாயோ 200 ரூபாயோ இருக்கணும். என்கிட்ட கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்குது, கார்டு வச்சுங்கிறேன்னுவேன். இருக்கட்டும் சார் 100 ரூபாய்க்கு தானே கேட்பான். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? இல்லைங்க நாங்கள் கோடீஸ்வரன், நாங்கள் ஜாதியிலே வர அப்படி விசேஷமானவங்க, நாங்கள் கோனார் ஜாதி. கோனார்னா இது தெரியாது, எதையோ கோன்ட்டிங்க. அதெல்லாம் ஒத்துப்பாங்க. சார் நான் டீ கடை வச்சுக்கிறேன், டம்ளரில் டீ கொடுப்பேன், 10 ரூபா கொடுங்க. இன்னும் நல்லவா சொல்லுங்கிறீங்க, 10 ரூபாய்க்கு தான் இல்லையானுவான். இல்லைன்னுவீங்க. அது ஏன்டா இதெல்லாம் சொல்லுங்கிறேன். இல்லாத கடைக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. இந்த என்ன பண்ண மாட்டேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு யோகி கிட்ட போனால் அவனுக்கு சிரிப்பான். ஏன்னா எது எப்போ வேணுமோ அது அவங்ககிட்ட இருக்கும். அது மட்டும்தான் என்ன பண்ணுவான், அந்த செயலை செஞ்சுன்னு இருப்பான். தேவைக்கு மட்டுமே செயல்பட்டால் எண்ணங்கள் அழகாக இருக்கும். டெய்லி நான் மெசேஜ் போட்டுன்னு இருப்பேன். ஏன்னா ஒரு யோகிக்கிட்டேருந்து வளர்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்கள் தான். உனக்கு எதனா ஒரு விதத்தில் உதவுறதுக்காக நான் காத்துனே இருப்பேன். நீயும் கூட என்ன ஆகலாம், யோகினா எனக்கு. இப்போ என்னன்னா யோகி ஆகுதுன்னா குரு ஆகுதுன்னு வச்சுக்கிறாயா? யோகினா என்ன நினச்சிக்கிறான்னா நம்மளும் இது மாதிரி சேர் போட்டு உட்காந்து பேசணும், அட்லீஸ்ட் சோபானா வச்சுன்னு பேசணும்னு போட்டு சோபாவை உணராள்கிட்ட விட்டு போயிட்டான். அவங்க நான் சக்தி ஆகிறேன்றாங்க. சோபா அதிருது. உட்காந்து சோபாவை விட்டு போயிட்டாயா? சோபாவை உணரால் உட்காந்துக்கினாங்க. இந்த மாதிரி உஷாரா இருங்க, ஏமாற்றப்படுவீங்க. யோகம்ன்றது உன்னை அறிந்து இறைவனோட சேர்றது மட்டும்தான். குரு ஆகிறதெல்லாம் இல்லாமல் வேறு மாதிரி ஆகிடும், தப்பாக போயிடும். நீ குரு ஆகிறதுக்கு பிறந்தீங்கன்னா உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீயே குருவாக ஆகிடுவேன். சார் அதுதான் பிறந்த நானே நீ குருவானேன்னா போயும் சேர்ந்துருவேன். அப்போ நீயே தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு நமக்கு தெரியல பொழுது போன பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன். அதனால் முதல்ல உஷாரா என்ன பண்ணு, யோசிச்சு அந்த வேலை எனக்கு தெரியாமல் காலை விட்டேன்னா மாட்டிப்பேன். தலை